சிம்ம ராசிக்காரங்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்மளை காத்து வழிநடத்துகிற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால் குலதெய்வ அருளே காரணமாக இருக்குங்க. இந்த சிம்மராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியாதவங்க எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதும், மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ இன்றைய சிம்மராசி பலன்களுக்குள்ள நுழையலாம் வாங்க. சிம்ம ராசி நேயர்களை, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை ஒவ்வொன்றாக விரிவாக கூறப்போகிறோம். உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழாவே நடக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகளும் சாதனைகளும் உங்களை தேடி ஓடிவரும். ஏனெனில் கிரக நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை காட்டுகின்றன. ஆனால் சிரிக்கும் முகங்கள் எல்லாம் சொந்த முகங்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் 5 பெரிய கிரகங்கள் தங்கள் மகா பெயர்ச்சியை மேற்கொள்ளப் போகின்றன. அதை பற்றிய தகவல்கள் வீடியோவில் அடுத்து வரும். நீங்கள் வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் உங்களின் ஒரு சிறிய தவறு பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோவில் கிரகங்களின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை ஒவ்வொன்றாக கூறியிருக்கிறோம். இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு பரிகாரம் கூறப்பட்டுள்ளது. அது உங்கள் அதிர்ஷ்டத்தையே மாற்றக்கூடியது. எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். எப்போதுமே ஒரு புதிய மாதம் தொடங்கும் போது நாம் மிகவும் உற்சாகமாக இருப்போம். இந்த மாதத்தில் நிச்சயம் ஏதேனும் பெரியதாக சாதித்து காட்டுவோம் என்ற ஆர்வத்தில் இருப்போம். ஆனால் மாதம் செல்ல செல்ல மாத இறுதியில் நமது உற்சாகம் அனைத்தும் வடிந்துவிடும். இப்போது கேள்வி என்னவென்றால், இனி ஜூனில் வரக்கூடிய நாட்களில் உங்கள் கனவுகள் நனவாகுமா அல்லது அதே போராட்டங்கள் தொடருமா? ஒரு பெரிய கணிப்பை கூறப் போகிறோம். 3 பெரிய சுப நிகழ்வுகள் மற்றும் 3 பெரிய அசுப நிகழ்வுகள். நற்செய்திகளை கேட்டதும் நீங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பீர்கள். ஆனால் நாங்கள் கூறப்போகும் எச்சரிக்கைகளை நீங்கள் கவனமாக பின்பற்றினால் ஒரு பெரிய ஆபத்தை தவிர்க்கலாம். இன்றைய வீடியோ ஏதோ சாதாரணமாக உங்கள் கண்களுக்கு முன்னே வரவில்லை. இந்த வீடியோவை நீங்கள் இன்று பார்க்கிறீர்கள் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிக்க விரும்பினால் உடனே உங்கள் ஜாதகத்தை கொண்டு ஒரு ஜோதிட நிபுணரிடம் கணித்து கொள்ளுங்கள். ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாங்க. ஏனெனில் நாங்கள் உங்களுக்கு பொதுவான பலன்களை வழங்குகிறோம். ஏனெனில் இதை விட சிறந்த வீடியோக்களை உங்கள் ராசிக்காக நீங்கள் காண முடியாதுங்க. அதுக்கான எல்லாத்தையும் தொகுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சிம்மராசி நேயர்களின் வாழ்க்கை என்ன நடக்க போகுது? முதல் நிகழ்வை பற்றி பார்ப்பதற்கு முன் கிரக நிலைகளை கவனிப்போம். ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு வந்துட்டாருங்க. அதே மாதிரி அது எப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் 12ஆம் வீடான கடகராசியை அடைஞ்சிருக்காருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று யோசித்து பாருங்கள். அதே மாதிரிங்க இந்த மாதத்துக்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதுமே மாறப்போகுதுங்க. இதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிரனும் 12ஆம் வீடான கடகராசிக்கு வந்துடுவாருங்க. ஜூன் 15ஆம் தேதி சூரியன் உங்கள் லாப வீட்டிற்கு வருவாருங்க. இப்போது 10ஆம் வீட்டில் இருக்கும் சூரியன் ஜூன் 15ஆம் தேதி 11ஆம் வீட்டிற்கு வந்துடுவார். அதே மாதிரி 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா தளபதியான செவ்வாய் ரிஷப ராசியை அடைகிறாருங்க. அதாவது செவ்வாய் உங்களின் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறாருங்க. ஜூன் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் 12ஆம் வீட்டில் அதாவது கடகராசிக்கு வந்துடுவாருங்க. அதாவது ஜூன் 2 முதல் ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக கிரக மாற்றங்கள் தாங்க இருக்குது. பெரிய கிரக பயிற்சிகள் நிறைந்துள்ளது. அதே மாதிரி மாதம் தொடங்கும் போதே ஒரு பெரிய நிகழ்வு உங்களுக்கு காத்திருந்திருக்குங்க. நாங்கள் முன்பே கூறியது போல ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசி அடைஞ்சிருக்காருங்க. இது செலவு மற்றும் விரயஸ்தானமாகும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் பன்னாட்டு நிறுவனங்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படலாம் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு குரு பகவான் மிகவும் சிறந்ததாக மாற்றுவார். நாங்கள் ஏன் இப்படி கூறுகிறோம் என்றால், குரு இங்கே வந்திருக்கிறது சுக்கிரனும்
அங்கேயே அதே இடத்துக்கு வராருங்க. அதே மாதிரி 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதனும் அதே இடத்துல தான் இருக்கார். ஓகேங்களா. 12ஆம் வீட்டில் 3 பெரிய சுபகிரகங்கள் இணைவது உங்களுக்கு ஒரு வர பிரசாதத்திற்கு சளைத்ததல்ல. சிம்மராசி நேயர்களே, இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால், வெளிநாட்டில் குடியேற விரும்பினால், விசா சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவை அனைத்தும் தீர்ந்துவிடும். நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்தால் அதுவும் மிகச்சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் இருந்தால் அவர்கள் மூலமும் நீங்கள் பெரிய தொகையை சம்பாதிக்கலாம். அதாவது பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடன் நடக்க போகும் 2வது நிகழ்வு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும். எங்கள் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். கிரகங்களோட ராஜா அது யாருங்க? சூரிய பகவான். அவர் மிதுன ராசிக்குள்ள நுழைந்தவுடன், அதாவது லாப வீட்டிற்குள்ள சூரியன் வந்தவுடன் இந்த மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து உங்களின் பொற்காலம் தொடங்க போகுதுங்க. இதற்கு முழு உத்தரவாதம் அளிக்கிறோம். சூரிய பகவான் திடீரென பல புதிய வழிகளை திறப்பார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் சூரியன் உங்கள் ராசிநாதனான சூரியனுக்கு பிடித்தமான ராசி சிம்ம ராசியாகும். சூரியன் உங்கள் லாப வீட்டிற்கு வந்தவுடன் சிம்ம ராசினருக்கு பல வழிகளும் லாபத்தை கொடுப்பாருங்க. உதாரணமாக நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களின் ஏதேனும் ஒப்பந்தம் தடையாக இருந்தால் இப்போது அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். சில செல்வாக்கு மிக்க மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. அவர்களை உங்களுடன் இணைக்கும் வேலையை சூரிய பகவான் செய்வார். நான் ஏன் இவர்களுடன் சுற்ற வேண்டும், எனக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்களே நினைப்பீர்கள். ஆனால் அந்த தொடர்பு பிற்காலத்தில் வேலை மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தரப்போதுங்க. உங்கள் ராசிநாதன் கிரகங்களின் ராஜாவானவர். அவரின் ஆற்றலை சாதாரணமாக நினைக்காதீங்க. காலப்போக்கில் அவர் ஒவ்வொன்றையும் சரியாக அமைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இறைவனின் சன்னதியில் தாமதம் ஆகலாம், ஆனால் நீதி மறுக்கப்படாது. சில சமயங்களில் அதிர்ஷ்டம் நமக்கு துணையாக இல்லையோ என்று தோன்றும். நான் செய்யும் வேலை கெட்டு போகிறது, நான் யாரிடம் பேசுகிறேனோ அவர்கள் என்னை விட்டு செல்கிறார்கள், என் அதிர்ஷ்டமே மோசம் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பு இருள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான சூரியன் உதிக்கப் போகிறது. அதனால்தான் இப்பொழுது இருள் அதிகமாக தோன்றுகிறது. இப்போது உங்களை அலட்சியப்படுத்துபவர்கள் நாளை உங்களின் வெற்றிக்கு உதாரணம் கூறுவார்கள். ஏன் எனில் காலம் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. என் மோசமான காலம் நடக்கிறது, நல்ல காலம் வராது என்று நினைக்காதீர்கள். மாற்றம் என்பது இயற்கையின் நியதி. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பலப்படுத்தும் ஒரு அற்புதத்தை செய்ய போறாருங்க. மனிதனின் உழைப்பு ஒருபோதும் வீணாவதில்லை. வழியை தாங்க கற்றுக்கொள்பவர்களை வெற்றி பெறுவதிலிருந்து எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை உறுதியாக நம்புங்கள். சிம்ம ராசியினரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். 3 பெரிய கிரகங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை 12ஆம் வீட்டில் அமர்ந்து வேலை மற்றும் வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் உருவாக்குகின்றன. சூரியன் மிதுன ராசியை அடைந்தவுடன் தடைபட்ட காரியங்கள் நடக்கத் தொடங்கும். பல வழிகளில் இருந்து பணம் வரத் தொடங்கும். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். ஆனால் 3வது நிகழ்வை கேட்டால் நீங்களே வியப்படைவீர்கள். அதாவது என்னன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க. எங்கள் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். ஜூன் 21ஆம் தேதி செவ்வாய் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாருங்க. செவ்வாய் இங்கே 10ஆம் வீடான தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தை அடைவாருங்க. செவ்வாய் என்பவர் தளபதி ஆவார். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து விடுங்கள். ஏனெனில் இத்தகைய முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பல மணி நேர உழைப்பு தேவைப்படுகிறது. உங்களின் ஒரு லைக் எங்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறது. உங்களின் ஒரு லைக்கால் எங்கள் உழைப்பு அனைத்தும் பலனடைகிறது. வீடியோவை கட்டாயம் லைக் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் தூய்மையான மனதுடன் சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படின்னு எழுதுங்க. ராசிநாதனின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடனே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, சரிங்களா? 3வது நிகழ்வை கூற போகிறேங்க. செவ்வாய் இங்குள்ள தொழில் வீட்டிற்கு நுழைந்தவுடன் உங்கள் தன்னம்பிக்கை உயர்வதை உணர்வீங்க. உங்கள் தன்னம்பிக்கை அளவு மிகவும் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் என்னால் எதுவும் முடியாது என்று தோன்றும் மனிதனுக்கு திடீரென ஒரு உத்வேகம் பிறந்து நான் எதையும் சாதிப்பேன் என்ற எண்ணம் வரும் அல்லவா? அந்த தன்னம்பிக்கை
தான் சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். செவ்வாய் நெருப்பு தத்துவத்தை கொண்ட கிரகம். மனிதனுக்குள் கோபத்தை அதிகரித்தாலும் வாழ்வின் உண்மையான வழியையும் அதுவே கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்குள் தன்னம்பிக்கை வரும்பொழுது உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். என்னால் முடியும், எனக்கு எதுவும் சிறியதல்ல, எனக்கு எதுவும் பெரியதல்ல, நான் அனைத்துக்கும் தகுதியானவன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் உருவாகும். நீங்கள் ஒரு காரியத்தில் முழு நம்பிக்கையுடன் இறங்கும் பொழுது வழிகள் தானாகவே திறக்கத் தொடங்கும். ஏனெனில் கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளன. ஆனால் உங்கள் உற்சாகத்தை குறைய விடாதீர்கள். சில சமயங்களில் காலம் நிலையானதாக இருக்கும், சில சமயம் நிலையற்றதாக இருக்கும். விஷயங்கள் சில சமயம் சுமூகமாகவும் சில சமயம் சிக்கலாகவும் மாறும். ஆனால் ஒன்றை மற்றும் நிச்சயம், இறைவனின் சன்னதியில் தாமதம் ஆகலாம், ஆனால் நீதி மறுக்கப்படாது. கடந்த 5-6 மாதங்களாக நடந்து வரும் போராட்டம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. அதாவது உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழா நடக்கப் போகும் நாட்கள் வந்துவிட்டது. எனவே தன்னம்பிக்கை உயர்ந்த நிலையில் இருக்கும். அதோடு செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் தலைமை பண்பை அதிகரிப்பார். உங்களுக்குள் ஒரு தலைமைத்துவ ஆற்றலை உருவாக்குவார். நீங்கள் ஒரு தலைவனைப் போல செயல்படுவீர்கள். செவ்வாய் உங்களின் நிர்வாக திறனை மிகச் சிறப்பானதாக மாற்றுவார். காவல்துறை, இராணுவம், நிர்வாகம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறையில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலமாகும். ஏனெனில் செவ்வாய் அவர்களுக்கு பெரிய ஆதரவை வழங்குவார். இதுவரை நற்செய்திகளை பற்றி கூறினோம், ஆனால் நம்ம என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்வது அவசியம். உங்களின் ஒரு சிறிய தவறு எல்லாவற்றையும் கெடுத்துவிடலாம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய அந்த தவறு என்னவென்று கவனமாக கேளுங்கள். நீங்கள் வீடியோவை இதுவரை பார்த்திருக்கிறீர்கள் என்றால் இறைவனின் விசேஷ அருள் உங்கள் மீது உள்ளது என்று இறைவன் உங்களுக்கு ஏதோ கூற விரும்புகிறார் என்றும் அர்த்தம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதுவரை வீடியோவை இழந்திருக்கிறீர்கள். வீடியோவின் அடுத்த முக்கியமான பகுதி தொடங்க போகிறது. மனிதன் என்பவன் தவறுகளின் உருவமே தவிர தவறே செய்யாத மனிதன் என்று யாருமில்லை. ஆனால் தவறு செய்த பிறகும் அதே தவறை மீண்டும் செய்பவன் முட்டாள் எனப்படுவான். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகளை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த எச்சரிக்கைகளை நீங்கள் பின்பற்றினால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவு சிறப்பாக இருக்கும். உங்கள் 12ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கப் போகிறார்கள் என்று நாங்கள் கூறியிருந்தோம். மற்றொரு விஷயம் என்னவென்றால் 12ஆம் வீடு என்பது செலவு, விரயம், இழப்பு மற்றும் மருத்துவமனை ஆகியவற்றை குறிக்கும். இங்கிருந்து என்ன ஆபத்து வரப்போகிறது? உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம். அங்கு நீங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் குரு 12ஆம் இடத்துக்கு போறாருங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருந்தார். குரு 12ஆம் வீட்டிற்கு வந்திருந்தாலும் அவர் செலவு வீட்டை அடைந்துள்ளார். யாரையாவது கவர வேண்டும் என்பதற்காகவோ, பெருமை காட்டிக் கொள்வதற்காகவோ அல்லது பெரிய ஆளாக காட்டிக் கொள்வதற்காகவோ நான் செலவு செய்யக்கூடாது என்பதில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். கண்மூடித்தனமாக எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம், இல்லையெனில் அந்த பணம் சிக்கிக்கொள்ளும். இதுதான் முதல் எச்சரிக்கை மற்றும் முதல் தவறு. 12ஆம் வீட்டில் 3 பெரிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு ஆபத்து மணியை ஒலிக்கிறது. அதாவது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகலாம். உங்கள் செலவுகளை வரம்பிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும். 2வது எச்சரிக்கையை கூறுகிறேன். 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை கொடுக்கிறார். உங்கள் காரியங்களை முடிக்கிறார், உங்களை முன்னேற்றுகிறார். ஆனால் அதே செவ்வாய் உங்களுக்குள் ஒரு பிடிவாத குணத்தை கொண்டு வரலாம். நான் தான் சரி, நான் சொல்வதுதான் சரி, எனக்கு எதிராக பேச நீ யார், என்னிடம் இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் என்பது போன்ற அதீத தன்னம்பிக்கை மற்றும் அகந்தைய செவ்வாய் இங்கு வரும்போது கொண்டு வரலாம். நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இதன் காரணமாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உள்ள உங்கள் மேல் அதிகாரியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்படி ஏதேனும் நடந்தால் வேலை பறிபோகலாம். மனிதன் ஒரு நல்ல பெயரை கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அந்த பெயரை கெட்டுப்போக அந்த இமேஜ் உடைய சில கணங்களே போதும். எனவே பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்து உருவாக்கிய அந்த நற்பெயரை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. முடிந்தவரை பணிவாக இருங்கள், நிதானமாக இருங்கள், அகந்தையை தவிருங்கள். இந்த நேரம் செவ்வாய் உங்களுக்கு பிடிவாதக்காரனாக மாற்றும் நேரம். குணத்தில் அகங்காரத்தை கொண்டு வரலாம். தன்னம்பிக்கை நல்லதுதான், ஆனால் அந்த தன்னம்பிக்கை அதீத தன்னம்பிக்கையாக மாறி நான் தான் சரி, என்னை விட்டால் யாருமே இல்லை, என்னால் தான் முடியும், இது எனக்கு கைவந்த கலை என்று நினைத்தால் பெரிய பெரிய தவறாகிவிடும். அப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீர்கள், இல்லையெனில் எந்த ஒரு நிலையும் இல்லாமல் போய்விடும். மூன்றாவது மற்றும் இறுதி எச்சரிக்கையை கூறுகிறோம். 12ஆம் வீட்டில் 3 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதை காண முடிகிறது. உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். திடீரென உங்களுக்கு தூங்குவதில் சிரமம் இருப்பதாக உணர்வீர்கள். ஏனெனில் இங்கிருந்து உங்களின் தூக்கம் பாதிக்கப்படுகிறது. அத்துடன் தேவையற்ற மன அழுத்தம். சிலர் தங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் பிரச்சனைகளை தேடி சென்று மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அவன் என்னை ஏன் அப்படி சொன்னான், நான் கடைக்கு சென்றேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, அவன் என்னை பற்றி ஏன் அப்படி பேசினான் என்று பல விஷயங்களை நினைத்து வீண் கவலை கொள்வார்கள். உங்களுக்கு அப்படி நடக்கலாம். உங்களை சற்று அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கவலைகள் நீங்கவில்லை என்றால் இறைவனின் சன்னதியில் அமருங்கள். அங்கு பிரார்த்தனைகளை செய்யுங்கள். இதனால் உங்கள் மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும். படிப்படியாக அமைதி அடையும். உங்களுக்கு கண்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். உங்கள் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். இப்போது உங்களுக்கு 2 பரிகாரங்களை கூற விரும்புகிறோம். அந்த 2 பரிகாரங்களும் செவ்வாயின் எதிர்மறை தாக்கத்தை குறைப்பதோடு 3 கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். முதலாவது பரிகாரத்தை கூறுகிறோம். செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தும் தேவையற்ற விவாதங்கள், ஈகோ மற்றும் அதீத தன்னம்பிக்கை போன்ற எதிர்மறை பலன்கள் நீங்கும். இவை உங்கள் நட்பெயரை கெடுக்கக்கூடியவை. இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று மல்லிகை பூ வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அனுமனுக்கு செந்தூரம் சமர்ப்பிக்க வேண்டும். இதெல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கணுங்க. அதே மாதிரி ஓம் ஆஞ்சநேய பெருமானே போற்றி போற்றி அப்படிங்கிறத நீங்கள் எழுதி போடலாம் 108 முறை. அதே மாதிரி அனுமனுடைய சாலிஷா பாராயணம் செய்கிறதும் நல்லதுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதால் லாபம் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கான 2வது பரிகாரம் இதுதான். செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வியாழக்கிழமைகள் தோறும் வாழை மரத்தை வழிபட்டு அங்கே அமர்ந்து ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுங்க. குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோகத்தை உருவாக்குறாருங்க. நீங்கள் அதன் முழு பலனையும் பெற வேண்டும். நேர்மறையான விஷயங்கள் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணுங்க. எதிர்மறையான விஷயங்கள் மிகவும் குறைவாக பண்ணி கொடுக்கும் இந்த பரிகாரம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.